வணக்கம். நிரந்தரமான மோடி ஆட்சி, தேர்தல் ஆணையம் கூட்டு சதி, குழம்பி போயிருக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகள், இதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். இதுல இந்த தேர்தல் ஆணையம் என்னென்ன மாதிரியான தில்லுமுல்லுகளை செய்து மோடியை நிரந்தரமா பதவியில் வைக்கிற மாதிரி, அதாவது தேர்தலும் நடக்கும், மக்களும் ஓட்டு போடுவாங்க. ஆனா அந்த தேர்தல் இதுல முறைகேடு பண்ணி வாக்காளர்களை இன்ஃபிளேட் பண்ணி, அதே மாதிரி பல்வேறு விதமான முறைகேடுகளில் ஈடுபட்டு வாக்கு விகிதத்தை, அதாவது போட்ட வாக்கு விகிதத்தை விட அதிகமான வாக்கு விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ணி கடைசி நேரத்துல அதன் மூலமாக குறைந்த அளவு மார்ஜின்ல பாஜகவை ஜெயிக்க வைக்கிறது தான் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு கூட்டு சதியா நம்ம பாக்குறோம். அப்ப இதுல அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இதே ஜனநாயகம் இருக்கும், தேர்தல் முறைகள்லாம் இருக்கும். ஆனா அந்த தேர்தல்களை ரிக் பண்ணி அதை எப்படியும் தொடர்ந்து மோடி ஆட்சியை தான் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டு சதி. பாஜக, RSS, தேர்தல் ஆணையம், மோடி, அமித்ஷா இவங்கெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய அளவுல சதி பண்ணி இந்த இந்திய ஜனநாயகத்தை திருடி அதை கொச்சைப்படுத்தி அதன் மூலமாக பாஜகவே தொடர்ந்து ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சர்வாதிகார போக்கை நோக்கி நகர்த்துறதுக்கு இந்த தேர்தல் ஆணையம் துணை போயிருக்கு அப்படிங்கிறது தான் மிகவும் மோசமான ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம். இதுல தேர்தல் ஆணையத்தினுடைய ரோலை பாருங்க, இல்ல மோடியோட ரோலை பாருங்க. ஃபர்ஸ்ட் தேர்தல் ஆணையம் செலக்ஷன்லயே ஃப்ராட் பண்ணி ஒரு சட்டத்தை கொண்டு அதாவது ஒண்ணு சீஃப் ஜஸ்டிஸ், இன்னொன்னு பிரதமர், இன்னொன்னு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த மெத்தடை மாத்தி பிரதமர், எதிர்கட்சி தலைவர், ஆனா சீஃப் ஜஸ்டிஸ்க்கு வேலை பிரதம மந்திரியே அப்பாயிண்ட் பண்ற ஒரு கேபினட் மினிஸ்டர், இந்த 3 பேரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்தா போதுங்கிற முறையில முதல் ஃப்ராட் அதுல பண்ணப்பட்டது. அப்புறம் அதை சப்செக்வெண்டா என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு இதை நல்லா நடைமுறைப்படுத்துற மாதிரியான ஒரு தேர்தல் ஆணையர்களை 3 பேரை அப்பாயிண்ட் பண்ணாங்கிறத பாக்குறோம். குறிப்பா இப்ப இந்த கியானேஷ் குமார்லாம் பக்காவான RSS ஆளு. இவர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட பிறகு இந்த சலுகைகளை மோடிக்கு செஞ்ச பிறகு 2024லயும் சரி, அதுக்கு முன்னாடி உள்ள வருஷங்கள்லயே இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சுங்கிறத பாக்குறோம். ஸோ இப்போ 2024க்கு முன்னாடி உள்ள தேர்தல் அதுல இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சு 24ல ஃப்ராட் இவங்களே பண்ணி மோடியை மார்ஜின்ல, ரொம்ப கம்மியான மார்ஜின்ல ஜெயிக்க வச்சாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இதுக்கு பிரதிபலனா இந்த கியானேஷ்குமாருக்கு அவருடைய மகன் எல்லாருக்குமே அவங்க குடும்பத்திலே ஒரு 3 பேருக்கு IAS, IPS, IRS அப்படின்ட்டு பதவி வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க இதுல இருந்து பார்க்கணும். ஆக இந்த கூட்டு கொள்ளைக்கு, இந்த திருட்டுக்கு பரிசாக இதெல்லாம் வழங்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் இப்ப நினைக்க வேண்டியதா இருக்கு. ஸோ முதல்ல சட்டத்துல ஒரு ஃப்ராடு, ரெண்டாவது இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ல ஃப்ராடு. இந்த அப்பாயின்மெண்ட்ல ஃப்ராட் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா தொடர்ந்து இவங்க கடைசி 1 மணி நேரத்துல தேர்தல் நடக்கிற டைம்ல ஓட்டை இன்க்ரீஸ் பண்றது, கள்ள ஓட்டு போட வைக்கிறது, ஒரே அட்ரஸ்ல 50 பேரை போட வைக்கிறது, 0 அப்படிங்கிற அட்ரஸ்லயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் போட்டிருக்காங்கிற பாக்குறோம். அதே மாதிரி தந்தை பெயர் ஒரே தந்தைக்கு 50 பிள்ளைகள்லாம் இருக்கிற மாதிரி பாக்குறோம். ஸோ இப்ப இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி பாராளுமன்றத்துல நிறைய கணிசமா தோல்வி அடைஞ்ச ஹரியானாவில் சட்டமன்றத்துல ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் ரொம்ப தோல்வி அடைந்த இந்த பாஜக இந்த முறையில இந்த தேர்தல் ஆணையத்தோட கூட்டு சேர்ந்து அதுலயும் மார்ஜின்ல ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி மகாதேவாபுரா கான்ஃபரன்ஸ்ல ராகுல் காந்தி அதை எடுத்து நிரூபிச்சு காட்டினாரு அப்படிங்கிறதே பாக்குறோம். ஆக இது மிகப்பெரிய தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு கூட்டு சதியாக நம்ம இதை பார்க்க வேண்டியதா இருக்குது. இப்ப இதனுடைய விளைவு என்னன்னா, அதாவது நோக்கம், விளைவுங்கிறத விட நோக்கம் என்னன்னா, தொடர்ந்து எத்தனை தடவை தேர்தல் நடந்தாலும் பாஜகவையே, மோடி, அமித்ஷா இந்த கூட்டணியை பதவியில உட்கார வைப்பதன் மூலமாக இந்த ஜனநாயகம்ங்கிற பேர்ல, மக்களாட்சிங்கிற பேர்ல அந்த சிஸ்டம்லாம் இருக்கும், அதே அமைப்பு தேர்தல் ஆணையமும் இருக்கும். ஆனா அதை ஃப்ராட் பண்ணி அதை அவங்கள பதவிக்கு அமைச்சிட்டு ஜனநாயக முறையில தான் தேர்ந்தெடுத்தாங்க, மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதுதான் இந்த கூட்டு சதியினுடைய ஒரு நோக்கம் அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா இந்த நோக்கத்துக்கு எதிராக இப்ப இந்த மாதிரி ஃப்ராட்லாம் நடக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணா தேர்தல் ஆணையம் அதை சரியா அட்ரஸ் பண்றது கிடையாது, அதுக்கு ரிப்ளை பண்றது கிடையாது, ஏன்னா தானு பதில் சொல்றது. கோர்ட்டுமே இவங்க கேட்ட அளவுக்கு, வேகமான அளவுக்கு கோர்ட்டுமே ரிப்ளை பண்ணலங்கிறத பாக்குறோம். கோர்ட்டுல ஓரளவு நமக்கு இதுக்கு சொல்யூஷன் கிடைக்குதுங்கிறது இருந்தாலும் கோர்ட்டுமே முழுவதுமாக இன்னும் இந்த பிரச்சனையை புரிஞ்சு இதை சரி பண்றதுக்கு இன்னும் நாளாகும். அதுக்கடையில இப்ப பீகார் எலெக்ஷன் வந்துச்சுன்னா இன்னும் நிலவரம் மோசமா போயிடும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வர தகவல். இப்ப இதனுடைய இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு ஃப்ராடு தானோ இல்ல இந்த கூட்டு சதியினுடைய இன்னொரு அங்கம் தான் பீகார் எலெக்ஷன்ல SIR என்று சொல்லப்படுகிற இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரோல், அதை ரிவைஸ் பண்றாங்க பாருங்க. அதுல ஏறக்குறைய இப்போதைக்கு உள்ள தகவல் பிரகாரம் 1 கோடி மக்களை டிலீட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க எல்லாம் மைனாரிட்டிஸ், முஸ்லிம்ஸ் பிளஸ் கிறிஸ்டியன்ஸ் பிளஸ் ட்ரைபல்ஸ் அண்ட் தலிட்ஸ். ஸோ யாரெல்லாம் பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்க ஓட்டுகள்லாம் டிலீட் பண்ணப்பட்டிருக்குங்கிறத பாக்குறோம். ஆக இந்த சூழல்ல இந்தியா கூட்டணிக்கு இப்ப ஒரே ஆப்ஷன் அதை மக்கள்கிட்ட கொண்டு போறதுதான். ஏன்னா அவங்களுக்கு குழப்பமா இருக்கு. ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு அவங்க இதை ரிப்ளை பண்ணும்போது அது சரியான பதில் அங்கிருந்து வரலங்கிறத பாக்குறோம்.
அதே மாதிரி கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல வந்து இதை பத்தி கேஸ் நடத்தும் போது அது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸா தான் கோர்ட் வந்து இந்த பிரச்சனையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. அதனுடைய சொல்யூஷன்ங்கிறது வந்து கோர்ட்ல வந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ்ல தான் கிடைக்கிறதும் போது இந்தியா கூட்டணிக்கு இப்ப உண்மையிலேயே வந்து இப்ப மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இதை எப்படி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போறது, இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் இதை ஒரு பொது பிரச்சனை ஆக்கி இது மக்களாட்சிக்கும் ஜனநாயக தத்துவத்துக்கும் இந்த தேர்தல் ஆணையம் எப்படி வந்து எதிராக செயல்பட்டு மோடிங்கிற ஒரு அந்த நபரை ஒரு சர்வாதிகாரியாக மாத்துறதுக்கும், பாஜக ஆட்சி பிடிச்சிருச்சு, தேசிய முன்னணி கூட்டணி ஆட்சி பிடிச்சிருச்சு அப்படிங்கிற பேர்ல ஒரு தேர்தலை ஒப்புக்கு நடத்தி அதுல ஃப்ராட் பண்ணி அதை ரிக் பண்ணி அதுல ஓட்டை வந்து இவங்களுக்கு கணிசமா மாற்றி அமைச்சு அதன் மூலமாக வந்து ஒரு சர்வாதிகாரத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறது தான் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய பாஜகவினுடைய RSS ஒரு கூட்டு சரியா பாக்குறோம். ஸோ ஆனா தேர்தல்லாம் வந்து ஜனநாயகம் பேர்ல நடக்கும். ஆனா வந்து ஒரு சர்வாதிகாரியை தொடர்ந்து ஆட்சியில வந்து வைக்கணுங்கிறது தான் இவங்க நோக்கம். ஸோ அதனுடைய வெளிப்பாடாக தான் நம்ம பார்க்குறோம். 2 டேர்ம் முடிஞ்சு 3வது டேர்மும் இவங்க வந்திருக்கிறாங்க. 3வது டேர்ம்ல வந்து ஆக்சுவலி மக்கள் வந்து இவங்களுக்கு எல்லாம் ஓட்டை போடல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய இடங்கள்ல வந்து பேரணியில எல்லாம் ராகுல் காந்திக்கு அதிகமான ஒரு கூட்டம் வர்றதும், எதிர்கட்சி தலைவர்களுடைய கூட்டங்களுக்கு அதிகமான பேர்கள் வர்றதையும் நம்ம பார்த்தோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுல போகும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ராடை பண்ணி வந்து இவங்க ஜெயிச்ச மாதிரியே வந்து அறிவிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப வந்து இதனுடைய நெட் ரிசல்ட் என்னன்னா, இப்ப இந்த மாதிரி ஜனநாயக முறைப்படியாரும் ஒரு தேர்தல் நடக்கும், மக்களும் ஓட்டு போடுவாங்க. ஆனா அந்த ஓட்டை வந்து ஃப்ராட் பண்ணி அதை இன்ஃபிளேட் பண்ணி இல்ல டிலீட் பண்ணி இல்ல அதை போகஸ் மெத்தட்ல ஒரு கட்சிக்கு போகிற மாதிரி செய்வதன் மூலமாக தொடர்ந்து வந்து ஒரு கட்சியை வந்து ஆட்சியில் அமர்த்துக்கிற அந்த சர்வாதிகார நிலையை நோக்கி போறதால இப்ப இதே மாதிரி நடந்ததுன்னா இப்போ வருங்காலங்கள்ல இதை எப்படி சால்வ் பண்றது? கோர்ட்டும் ரொம்ப ஸ்லோவா சால்வ் பண்ணுது. அதே மாதிரி தேர்தல் ஆணையத்திட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க சரியான நடவடிக்கையும் எடுக்கல. இப்ப இந்தியா கூட்டணிக்கு வேற என்னதான் இப்ப ஐடியா இருக்கு? அவங்க உண்மையிலே குழம்பி போயிருக்காங்க. இதை எப்படி வந்து மக்கள் பிரச்சனையா மாத்துறது? மக்கள் பிரச்சனையா மாத்தணும்னா ஒண்ணு வந்து புரட்சி லெவல்ல இறங்கணும், இல்ல மக்கள்கிட்ட இந்த பிரச்சனை டெய்லி கொண்டு போய் போராட்டம், பேரணி, அவங்கள்ட்ட வந்து பொதுக்கூட்டங்கள் போட்டு இந்த மாதிரி பாஜக வந்து ஓட்டை திருடுது அப்படிங்கிறத மக்களை வந்து சென்சிட்டைஸ் பண்ணி, பாருங்க நீங்க எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டீங்க, ஆனா பாருங்க பிஜேபி தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இதை ஒரு மக்கள் இயக்கமாக மாத்தி, அதாவது இந்தியா கூட்டணி என்ன பண்ணணும்னா இதை வந்து அவங்க கட்சியோட நிறுத்திக்க கூடாது. அந்த இந்தியா கூட்டணியில உள்ள அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒரு ஒருமைப்பாட்டுடன் ஒற்றுமையுடன் ஒரு ஒரு இன்டகிரேட்டட் ஒரு அப்ரோச் எடுத்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் டிராவல் பண்ணி இந்த தேர்தல் ஆணையத்தை தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது மக்கள் மத்தியில எக்ஸ்போஸ் பண்ணி அவங்க வந்து மக்களை வந்து தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்க வைக்கணும். இவங்க கேட்கறது வந்து எதிர்கட்சி இருக்காங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சி பிரச்சனையில இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால எங்களால ஒன்றும் பண்ண முடியலன்ட்டு இவங்க இந்த மாதிரியான ரிப்ளை பண்றாங்க. அதே மாதிரி மக்களே வந்து போராட்டத்துல விவிபேட்டோட அந்த ஓட்டு போட்டோடனே நான் என்ன தான் போட்டேங்கிறத விட அந்த விவிபேட்டோட அந்த வெரிஃபிகேஷனுக்கும் வந்து மக்கள் போராடணும். 2வது வந்து அந்த 5 மணி சாயந்தரம் 5 மணில இருந்து 6 மணிக்குள்ள நிறைய சர்ஜ் ஆகுது இல்லைங்களா, ஓட்டு வாக்களிப்புகளுடைய எண்ணிக்கை அதிகமாகுதுல, திடீர் அதிகமாகுதுல, இதை மக்கள் தான் கேள்வி கேட்கணும். இல்ல அந்தந்த தொகுதியில உள்ள மக்கள் வந்து எப்படி இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சுங்கிறத பார்க்கணும். இந்த தேர்தல் ஆணையம் வந்து வெளியிடுற அந்த லிஸ்ட்டை வச்சுட்டு இந்தியா கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு வீடா போய் அதுல என்னென்ன அட்ரஸ் இருக்குது, எத்தனை பேர் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு அதை மக்கள் இயக்கமா மாத்தி இதை மக்கள் போராட்டமா மாத்தினால் ஒழிய இந்த பிரச்சனையில வந்து இந்த பாஜக, RSS மற்றும் தேர்தல் கமிஷனுடைய இந்த கூட்டு சதியை முறியடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது ஒரே ஆட்சியை வந்து ஜனநாயகங்கிற பேர்ல நிறுவ முயற்சி செய்யறது வந்து சர்வாதிகார போக்கு. இந்த சர்வாதிகார போக்குக்கு இந்த தேர்தல் ஆணையம் வந்து துணை போகுதுன்னா ஜனநாயகத்துக்கு இதை விட மிகப்பெரிய ஒரு கேடு எதுவும் இல்லை. ஏற்கனவே TN சேஷன் வந்து இதை பத்தி பேசியிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்டா இருந்தாதான் ஜனநாயக முறையில செயல்படுறதாக மக்கள் நம்புவாங்க. அந்த ஜனநாயக தன்மையை மக்கள் நம்பினாதான் ஓட்டளிக்கிற கட்சி தான் தேர்தல் ஆட்சிக்கு வருது அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல சொல்லிக்கொள்கிற விரும்ப கருத்தாகும். தொடர்ந்து இந்தியா கூட்டணி குழப்பமடையாமல் இதுல பல்வேறு உத்திகளை கையாண்டு தேர்தல் ஆணையத்தையும் பாஜகவையும் இவருடைய கூட்டு சதியும் அம்பலப்படுத்த வேண்டும்ங்கிறத நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிற விரும்புகிற கருத்தாகும். இன்னொரு அமர்வுல வேற விளையாட்டி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.